தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் 4ஓட ரன்னர் அப்பாக வெளியே வந்தவர் தாங்க நம்ம பாலாஜி முருகதாஸ். அந்த சீசனில் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தன்னோட முழு உழைப்பையும் கண்டிப்பாக கொடுத்தாருன்னு தான் சொல்ல முடியும். அதனால தான் மக்கள்கிட்ட அவர் சப்போர்ட்டும் அதே சமயத்தில் எதிர்ப்பும் சேர்த்தே சம்பாதிச்சான்னு சொல்ல முடியும். இதனாலே அவர் மக்கள்கிட்ட ஒரு பேசும் பொருளாக இருந்தார். அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியே வந்தோடனே அவருக்கு பல சினிமா வாய்ப்புகள்லாம் தானாகவே தேடி வந்தது. அப்படி அமைஞ்ச ஒரு திரைப்படம் தான் ஃபயர். இந்த படத்தை பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான ஜேஎஸ்கே சதீஷ்குமார் தான் தயாரித்து இயக்கியும் இருந்தார். அவர் இயக்கிற முதல் படம் இந்த படம் தான். இதுக்காக பாலாஜி முருகதாஸ் சண்டை காட்சிகள், ரொமான்ஸ் காட்சிகள்லாம் பயிற்சி எடுத்துட்டு இந்த படத்தில் ரொம்பவே நல்லா நடித்து கொடுத்துட்டு இருந்தார். இந்த படத்தில் ரக்ஷிதா, சாந்தினி அப்படின்னு 2 ஹீரோயின்களுமே நடிச்சிருந்தாங்க. இப்படி நல்லா வளர்ந்துட்டு இருந்த இந்த படம் கூடிய விரைவிலே திரைக்கு வரும்னு எதிர்பார்த்த பாலாஜி முருகதாஸோட ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தாங்க கிடைச்சிருக்கு. அதாவது இன்னைக்கு பாலாஜி முருகதாஸ் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 3 ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது, நான் நடிச்சிருந்த இந்த ஃபயர் படத்துக்காக இது வரைக்கும் எனக்கு ஒரு சிங்கிள் பேமெண்ட் கூட தயாரிப்பாளர்கிட்ட வரல. இதனால் நான் சினிமா விட்டு போகிறேன். நான் சினிமாவை விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. இதனால் அவரோட ரசிகர்கள் கண்டிப்பாக ஏமாற்றமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி கூடிய சீக்கிரமே இந்த படம் திரைக்கு வரும் தான் நாம் எதிர்பார்க்குறோம்.